வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி. வானம் பார்த்த வறண்ட பூமியில் புல்லை பயிரிட்டு வருவாய் ஈட்டி வண்ண கலவையான வாழ்க்கை வாழ ஆலோசனையோடு விவசாயி ஒருவர் பயிற்சி வழங்குகிறார். இனி விரிவான செய்திகள். மாநில அளவில் விவசாயத்தில் இதுவரை யாரும் செய்யாத சாதனையை செய்ததற்கு வேளாண் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர், இயற்கை விவசாயிகள் என அனைவரும் நேரில் வந்து பாராட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள குருவாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இயற்கை விவசாயி பாண்டியன். கடந்த 20 ஆண்டுகளாக கிணற்று பாசனத்தை கொண்டு புல் இனத்தைச் சேர்ந்த வெட்டி வேரை பயிரிட்டு அதன் மூலம் கூடைகள், தலையணை, வாசனை திரவியங்கள், தைலங்கள், மாலைகள், அழகு சார்ந்த பொருட்கள் என 100க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை தயாரித்து அதனை சந்தைப்படுத்தி அதன் மூலம் லட்சக்கணக்கில் லாபம் ஈட்டி வருகிறார். அது மட்டுமல்லாமல் தங்கள் பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளி மற்றும் இதர பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார். இந்நிலையில் பாண்டியன் கடந்த ஆண்டு வானம் பார்த்த வறண்ட பூமியான இப்பகுதியில் புது முயற்சியாக பருவ காலங்களில் கிடைக்கப்படும் மழைநீரை மட்டுமே பயன்படுத்தி ஏக்கர் கணக்கில் வெட்டி வேரை பயிரிட்டு தற்சமயம் அதில் மகத்தான வெற்றியும் கண்டுள்ளார். மாநில அளவில் இதுவரை வேறு யாரும் செய்யாத இவரின் இத்தகைய பெரும் முயற்சியினை வேளாண் விஞ்ஞானிகள், மாவட்ட தோட்டக்கலை அதிகாரிகள், விவசாயிகள், பொறியாளர்கள், தொழில் முனைவோர் என பல்வேறு பிரிவினர் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து அனைவரும் நேரில் வந்து பாராட்டியதோடு அவர் மேற்கொள்ளும் மானாவாரிய விவசாய முறை மற்றும் செயல் விளக்கங்களை கேட்டறிந்தனர். தொடர்ந்து கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த வெட்டிவேர் சம்பந்தமான அனைத்து பொருட்களையும் ஆர்வமோடு பார்த்து வாங்கி சென்றனர். G3 செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி. பேர் பாண்டியன். நான் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தலைவரில் குருவாடிப்பட்டிங்கிற ஊரில் இருக்கேன். நான் ஒரு விவசாய பேசிக்கு தான். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு 20 வருஷமாக வெட்டி வேரை செலக்ட் பண்ணி பயிர் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ச்சியாக அதில் வேல்யூ எடிஷன் பண்ணி இன்றைக்கி ஒரு 100 வகையான ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கைவினைப் பொருட்கள் தயாரிப்பில் ஒரு 25 பேர் லேடிஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி விவசாயம் ஒரு 40 ஏக்கர்கிட்ட சொந்தமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். அதுலேயும் ஒரு 20-30 பேர்கிட்ட ரெகுலராக விவசாய வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நல்ல சக்ஸஸான முறையில் கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ மேலும் விரிவுபடுத்துறதுக்காக இதை நாங்கள் தோட்டக்கலைத்துறையிலேருந்து ஒரு ஆயில் யூனிட்டுக்கு போட்டிருக்குறோம். மானியம் கொடுத்து போட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு வேறு பற்றாக்குறையாக இருக்கிறதுனால மானாவாரி விவசாயத்தை எங்கள் பக்கத்து கிராமங்களையும் மற்ற ஆர்வமுள்ள விவசாயிகள் தமிழ்நாடாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஸ்டேட்டாக இருக்கட்டும் அவங்க மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறோம். இதில் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அரோமேட்டிக் பிளான்ட்டு சயின்டிஸ்ட்டுகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தோட்டக்கலைத்துறையிலேருந்து கலந்துக்கிட்டாங்க. சிவகங்கை மாவட்டம் தோட்டக்கலைத்துறை அவங்க மானியம் கொடுக்குறாங்க வெட்டி வேர் பயிர் பண்ணுறதுக்கு. யூனிட் அமைக்கிறதுக்கு 25 லட்ச ரூபாய்க்கு 40% மானியம் கொடுக்குறாங்க. இது மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சது. அதே மாதிரி சிமேப் எங்களுக்கு வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி எல்லா உடைய ரிசர்ச் சம்மந்தமான விவரங்கள் அத்தனையும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சது. இந்த சப்போர்ட்டை வச்சு இன்னும் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அனைவரும் பயன்பெறணுங்கிற நோக்கத்தில் தான் இன்றைக்கி இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தினோம். இதில் நிறைய விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு விவசாயிகளும் சரி, மற்றபடி ஆந்திரா, கர்நாடகா விவசாயிகளும் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக மானாவாரியில் வெட்டியூர் விவசாயம் பண்ணி நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு லாபமாக பண்ணியிருக்கிறது சிவகங்கை மாவட்டத்துலேயும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் நாங்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறோம். இது எல்லாரும் பயன்படுத்தி பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம்.